நம்ம குப்பைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம கண்ணு முன்னாடியே அது குப்பை தொட்டிக்கு தான் போகும். நம்ம கண்ணு முன்னாடியே அது ஒரு பேக்ல கட்டி வைப்பாங்க. இதனால இனிமேல் நமக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருள், நம்மக்கிட்டே இருந்து போகக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எக்கச்சக்க டிமாண்ட். இதை சுற்றி ஒரு பெரிய ஸ்மக்லிங்கே நடந்துகிட்ருக்கு. அதுவும் $1 பில்லியன் கணக்கில் ஸ்மக்லிங் நடந்துகிட்ருக்கு. இப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்து தான் போகுது. யூஸ்வலாக நம்ம சில்வர், கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரியான பொருட்களுக்கு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய டிமாண்ட் இருக்கும். அதனால் அதை சுற்றி தான் ஸ்மக்லிங் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளோ ஏன் ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸை கூட ஸ்மக்லிங் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம படத்தில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுக்கெல்லாமாடா ஒரு ஸ்மக்லிங் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண ஒரு பொருளுக்கு ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணி ஸ்மக்லிங் பண்ணிட்டு வராங்க. நம்ம கோவிலுக்கு போகிறோம், சலூன் போகிறோம். இந்த 2 இடத்துலையுமே பொதுவாக நம்ம பண்ணக்கூடியது ஹேர் கட். ஒன்று மொட்டை அடிப்போம், இல்லை பூமுடி எடுப்போம், இல்லை ஹேர் கட் பண்ணுவோம்.